ஹலோ வியூவர்ஸ். இந்தியாவுக்கும் தென்னாப்பிரிக்காவுக்கும் நடந்த 3வது T20 போட்டியில் இந்தியா சாதாரண வெற்றி கிடையாதுங்க, அபார வெற்றி பெற்றிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். அதுவும் சூரியகுமாரோட அதிரடி ஆட்டத்தால். ஸோ இந்த போட்டிக்கு முடிஞ்ச பிறகு சூரியகுமார் அதை பேட்டி கொடுத்துருக்காரு. அப்படி அவர் என்ன தான் சொல்லியிருக்காரு அப்படிங்கிற பல முக்கியமான தகவலை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா கடைசி போட்டியில் இந்தியா வெல்ல ஒரு 4 வகையான காரணங்கள் சொல்லியிருக்காங்க. அந்த காரணம் என்ன அப்படிங்கிறத பற்றியும், சூரியகுமார் யாதவை சிக்க வைக்க தென்னாப்பிரிக்கா போட்ட ஒரு சில ட்விஸ்ட்டு, அதாவது அவங்க போட்ட ஒரு பழையவான திட்டம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த திட்டத்தை பற்றியும் இந்த வீடியோவில் முழுசாக நம்ம பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே அந்த பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தென்னாப்பிரிக்கா அணிக்கு எதிரான T20 தொடரில் இந்திய அணி வீரர்கள் அனைவரும் வெற்றிக்கான போராட்டத்தையும் பயமின்றி ஆடிய கிரிக்கெட்டையும் நினைத்து பெருமை கொள்வதாக இந்திய அணி கேப்டன் சூரியகுமார் யாதவ் தெரிவித்துள்ளார். அதாவது முதல் போட்டி, அதாவது மொத்தம் 3 T20 போட்டிங்க. இந்த 3 T20 போட்டியிலையும் சூரியகுமார் யாதவ் தான் பார்த்தீங்கன்னா கேப்டனாக செயல்படுறாரு. இதுக்கு முன்னாடி இவர் கேப்டனாக ஒரு சில போட்டிகளில் இருந்தாலும் இந்த முறை சர்வதேசத்தில் இவர் கேப்டனாக செயல்படுறது பார்த்தீங்கன்னா ஒரு சிறப்பை பெற்றிருக்கு அப்படின்னே சொல்லலாம். காரணம் என்னென்னா, முன்னணி வீரர்களான அதாவது ரோஹித் சர்மாவாக இருக்கட்டும், விராட் கோலியாக இருக்கட்டும், இவங்களெல்லாம் ஒதுக்கிட்டு இவர் பார்த்தீங்கன்னா கேப்டன் பதவிக்கு வந்திருக்காரு. என்னதான் அவங்க நாங்கள் விளையாடல அப்படின்னு சொன்னாலும், பட் அதுதான் பார்த்தீங்கன்னா நிதர்சனமான உண்மை. ஒருவேளை ஹர்திக் பாண்டியாவுக்கு காயம் ஏற்படலை அப்படின்னா கண்டிப்பாக அவர் தான் கேப்டனாக இருந்திருப்பார். பட் அவர் இல்லாத காரணத்தினால தான் இவரை கேப்டனாக போட்டாங்க. அதை ரொம்ப சிறப்பாக இவர் செயல்படுத்தியிருக்காரு அப்படின்னே சொல்லலாம். மேபி ஹர்திக் பாண்டியா வந்தால் கூட இனிமேல் இவரே கேப்டனாக செயல்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா ஆல்ரெடி பார்த்திங்கன்னா தென்னாப்பிரிக்காவுக்கு முன்னாடி நடந்த ஆஸ்திரேலியா போட்டியில் 5 T20 விளையாடி ஓரளவுக்கு அந்த தொடரையே வெற்றி பெற்று கொடுத்தாரு அப்படின்னே சொல்லலாம். 4 போட்டியில் வெற்றி பெற்று கொடுத்தாரு. அவர் மேலே இருந்த ஒரு குறை என்னென்னா, அந்த ஃபைனல் உலகக்கோப்பையில் இவர் ஆடுவார்னு நினச்சப்ப பயங்கரமாக சொதப்பிருப்பார். ஸோ அந்த ஒரு குறைபாடுகள் இருந்தாலும் அடுத்தடுத்த போட்டியில் வெற்றி பெற்று கொடுத்துட்டாரு. முதல் T20 பார்த்திங்கன்னா தென்னாப்பிரிக்காவுக்கு எதிராக நடக்கும்போது அது டாஸ் கூட போட முடியாத சூழ்நிலைக்கு போயிடுச்சு. அப்புறம் ரெண்டாவது பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஒரு தோல்வி நம்ம சொல்ல முடியாது. 180 அப்படிங்கிறது ஒரு நல்ல ஸ்கோர் தான். பட் மழை குறுக்கிட்ட காரணத்தினால ஒரு சில பல்வேறு காரணங்களால் பார்த்திங்கன்னா இந்திய அணி சொதப்பியிருக்கலாம். பட் அதில் பார்த்திங்கன்னா நம்ம தோல்வி அடைஞ்சிட்டோம். இப்போ 3வது நடந்த போட்டி இது ஃபுல்லாக நடந்து அபாரமாக நடந்து இந்தியா அபாரமாக வெற்றி பெற்றிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். உண்மையாலுமே நம்ம பாராட்டி தாங்க ஆகணும். அப்படி இந்தியாவை பாராட்ட நினச்சிங்கன்னா மறக்காமல் இந்த வீடியோவை ஒரு லைக் பண்ணிவிடுங்க. அது மட்டும் இல்லாமல் நமக்கு இருக்க ஒரே ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ ஒரு ஸ்கோர் ஒரு அணி விளையாடுது அப்படின்னா அட்லீஸ்ட் ஒரு 3 பிளேயராவது சிறந்து சிறப்பாக விளையாடினா தான் பார்த்திங்கன்னா அந்த அணி என்னைக்கு இருந்தாலும் வெற்றி பெறும். மேபி அது டாப் ஆர்டர் 3 பேட்ஸ்மேனாக இருக்கலாம், இல்லை நடுவில் வர 3 பேட்ஸ்மேனாக இருக்கலாம். இவங்க 3 பேரில் யாராவது ஒருத்தர். அப்படி இல்லைனா மேபி சரி ஃபஸ்ட்டு 2 3 சொதப்பிட்டாங்க, 4 5 சொதப்பிட்டாங்கன்னா மேபி இந்த 6 7 அந்த இதில் ரிங்கு சிங் ஆடுறாருல அவர் டைமில் யாராவது ஒருத்தர் விளையாண்டாங்களா அந்த அவர், இல்லைனா ஃபஸ்ட்டு ஓப்பனிங் எப்படி விளையாண்டாலும் எப்படி கலந்து போட்டாலும் ஒரு 3 பேர் நல்லா விளையாண்டா தான் ஓகே அணி பார்த்திங்கன்னா இவங்களனா கூட இவங்க இருக்காங்கப்பா அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை நமக்கு வரும். பட் இந்திய அணியை பொறுத்த வரைக்கும் மேபி இப்போதைக்கு சூரியகுமார் யாதவ் மேலே இருக்கவங்க சொதப்பினதுனால நேற்றைய போட்டியில் சூரியகுமார் யாதவ் நல்ல சிறப்பாக விளையாடியிருந்தார், 100 பண்ணியிருந்தார் அப்படின்னே சொல்லலாம். தென்னாப்பிரிக்கா அணிக்கு எதிரான கடைசி T20 போட்டியில் இந்திய அணி 106 ரன்கள் வித்தியாசத்தில் ஒரு மிகப்பெரிய வெற்றிங்க, சாதாரண வெற்றி கிடையாது. 106 அப்படிங்கிறதுலாம் இந்த போட்டியில் நம்ம சூரியகுமார் யாதவை பாராட்டுற மாதிரியே கண்டிப்பாக பார்த்திங்கன்னா நம்ம பவுலர்ஸையும் பாராட்டியே ஆகணும். ஏன்னா 96க்குள்ளே கட்டுப்படுத்தியிருக்காங்க அவங்கள அப்படிங்கிறது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. இந்த போட்டியில் முதலில் பேட்டிங் ஆடிய இந்திய அணி 20 ஓவர்களில் 7 விக்கெட் இழப்பிற்கு 201 ரன்கள் குவித்தது. அதிரடியாக ஆடிய சூரியகுமார் யாதவ் 56 பந்துகளில் 100 ரன்களை விளாசி எடுத்துட்டாரு அப்படின்னே சொல்லலாம். இதற்கு பின்னாடி களமிறங்கிய தென்னாப்பிரிக்கா அணி 13.5 ஓவர்களில் வெறும் 95 ரன்களை மட்டுமே எடுத்து ஆல் அவுட் ஆக்கியது. ஸோ இதனுடைய முழு பெருமை எல்லாமே பார்த்திங்கன்னா பவுலர்ஸ்க்கு தான் போய் சேரணும். இந்திய அணி தரப்பில் குல்தீப் யாதவ் மட்டும் கிட்டத்தட்ட 5 விக்கெட்டுகளை வீழ்த்தி ஒரு மிகப்பெரிய சாதனை படைச்சிருக்காரு அப்படின்னே சொல்லலாம். இந்த வெற்றிக்கு ஒரு மிக முக்கியமான காரணமும் இந்த குல்தீப் யாதவ் தான். பேட்டிங்கை பொறுத்த வரைக்கும் சூரியகுமார் யாதவாக இருந்தாலும் பவுலிங்கை பொறுத்த வரைக்கும் குல்தீப் யாதவ் 5 விக்கெட்டுகள் வீழ்த்தியது ஒரு மிகப்பெரிய அசாத்தியமான ஒரு விஷயம் அப்படின்னே சொல்லலாம். இதன் மூலமாக தென்னாப்பிரிக்கா அணிக்கு எதிரான T20 தொடரை இந்திய அணி 1-1 என்ற கணக்கில் சமன் செய்துள்ளது. மேபி அந்த முதல் போட்டி நடந்திருந்தால் கண்டிப்பாக இந்தியா பார்த்திங்கன்னா 2-1 கூட வெற்றி பெற்றிருக்கலாம். பட் நம்ம சொல்ல முடியாது. இருந்தாலும் இந்திய அணி பார்த்திங்கன்னா ரொம்ப சிறப்பாக செயல்படுது அப்படின்னே சொல்லலாம்னு வச்சுக்கோங்களேன். சரி, இந்த போட்டியில் ஆட்டநாயகனாக சதம் விளாசிய சூரியகுமார் யாதவ் தேர்வு செய்யப்பட்டார். அவர் தான் ஆட்டநாயகனாக பார்த்திங்கன்னா தேர்வு செய்யப்பட்டிருக்காரு. முதல் 25 பந்துகளில் வெறும் 27 ரன்களை மட்டுமே சேர்த்திருந்த சூரியகுமார் யாதவ் அடுத்த 31 பந்துகளில் 73 ரன்களை விளாசி தள்ளினார் சூரியகுமார் யாதவ். அதே போல 2 போட்டிகளில் சேர்த்து 156 ரன்களை விளாசிய சூரியகுமார் யாதவ் தொடர் நாயகன் விருதையும் தட்டி சென்றார். ஸோ ஆல்ரெடி T20ல நம்பர் 1 பிளேயர் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா அது சூரியகுமார் யாதவ் தான். பட் ஆனால் பார்த்திங்கன்னா அவர் ஏன் 50 ஓவராக சொதப்புறாரு அப்படிங்கிறது தான் தெரியல. இருந்தாலும் பார்த்திங்கன்னா T20ல ரொம்பவே சிறப்பாக செயல்பட்டு தான் இருக்காரு. அதே போல தான் சுபம் கில் எடுத்துக்கிட்டிங்கனாலும் IPL ஓரளவுக்கு நல்லா விளையாண்டாலும் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா ஒன் டேல சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணுறாரு, நல்லா பண்ணுறாரு.
பட் T20 அவருக்கு வந்து சர்வதேச போட்டிகளில் செட் ஆகல அப்படின்னே சொல்லலாம். தொடர்ந்து சொற்ப ரன்கள்லேயே அவுட் ஆகிட்டு இருக்காரு. இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 போட்டி 6 போட்டி விளையாண்டுருக்காரு. அதில் ஒரே ஒரு டைம் மட்டும் தான் சதம் அடிச்சிருக்காரு. அது சதம் கிடையாது, அதுவும் அரை சதம் தான் அடிச்சிருக்காரு. மற்றதெல்லாம் சொற்ப ரன்களில் அவுட் ஆயிட்டாரு. இப்போ இந்த ஆஸ்திரேலியாவுக்கு நடந்த போட்டியில் கூட வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டுலாம் டக் அவுட் ஆகிட்டு போனார். இப்போ போன இந்த போட்டியிலையும் வந்து பெருசாக சொல்லிக்கிற அளவுலாம் பெரிய ரன்னு கிடையாது. சரி, ஓகே. இருந்தாலும் சூரியகுமார் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு போட்டி வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சிறப்பாக அமையும் போல. வெற்றிக்கு பின்னாடி கேப்டன் சூரியகுமார் யாதவ் பேசும்போது என்ன சொல்லியிருக்காருன்னா, நன்றாக நடக்க முடிவதால் பெரிய காயமில்லை என்றே நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. எப்போதும் சதமில்லாசுவது மிக சிறந்த உணர்வை அளிக்கும். அதிலும் இந்திய அணி வெற்றி பெற்றால் கூடுதல் மகிழ்ச்சியாக இருக்கும். இந்த T20 தொடரை தொடங்கும் போது நாங்கள் ஒன்றை மட்டும் உறுதி செய்ய வேண்டும் என்று நினைத்தோம். அது என்னவென்றால் எந்த அச்சமும் இல்லாமல் கிரிக்கெட்டை விளையாடுவது தான். கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி தான் நேற்று வந்து பிளேயர்ஸ் எல்லாருமே விளையாண்டாங்க அப்படின்னே சொல்லலாம். ஒரு பயம் இல்லாமல், இந்த பயம் இல்லாமல், ஒரு பதட்டம் இல்லாமல் விளையாடக்கூடிய போட்டி வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ சொற்ப ரன்கள் நாம் எடுத்திருந்தாலும் அந்த பயம் இல்லாமல் பந்து வீசும்போது வந்து பார்த்திங்கன்னா எதிரணியை கட்டுப்படுத்திடலாம். பட் நம்ம பதற்றத்தில் ஒய்டாவோ நோபாலாவோ போடும்போது வந்து பார்த்திங்கன்னா இன்னும் அதிகமாக பதட்டமாகி நமக்கு வந்து தோல்வியை பெற்றுக் கொடுத்துரும் அப்படிங்கிற மாதிரியே அவர் வந்து சொல்லியிருக்காரு. ஸோ எங்கள் வீரர்கள் வெற்றிக்கான குணத்தையும் போராட்டத்தை வெளிப்படுத்தியது தான் எனக்கு மிக மிக சந்தோஷமே. குல்தீப் யாதவை பொறுத்தவரை எவ்வளவு விக்கெட்டுகளை வீழ்த்தினாலும் மகிழ்ச்சியடைய மாட்டார். விக்கெட் வீழ்த்த வேண்டும் என்ற பசியுடன் இருப்பார். இந்த 5 விக்கெட்டுகள் அவரது பிறந்த நாளுக்கு அவரே கொடுத்து கொண்ட பரிசாக நான் கருதுகிறேன். என்னை பொறுத்தவரை நமது ஆட்டத்தை பற்றி நமக்கு நன்றாக தெரிய வேண்டும். அதன்பின் களத்தில் இறங்கி ரசித்து கிரிக்கெட்டை விளையாட வேண்டும் அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சூரியகுமார் யாதவ் பேட்டி கொடுத்துருக்காரு. ஸோ உண்மையாலுமே நேற்றைய போட்டி நீங்கள் பார்த்துருந்தீங்களா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எவ்வளோ சிறப்பாக இருந்தது அப்படிங்கிறது. சரி, ஓகே. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்ப முக்கியமான விஷயம், இந்திய அணி ஜெயிக்கிறதுக்கான ஒரு 4 காரணங்கள் நம்ம சொல்லியிருந்தோம், ஞாபகம் இருக்குங்களா? ஸோ அந்த 4 காரணங்கள் என்ன அப்படிங்கிறத சும்மா பார்க்கலாம். பட் அது வந்து பார்த்திங்கன்னா இவர் சொல்லக்கூடிய விஷயங்கள் தான். அது என்ன அப்படிங்கிறத வாங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ முதல் காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஜெய்ஸ்வாலோட அபாரமான ஒரு தொடக்கம் தாங்க. கடந்த போட்டியிலே இந்திய அணி தோல்வியை தழுவியதற்கு 2 தொடக்க வீரர்களுமே டக் அவுட் ஆனது தான் காரணமாக அமைந்தது. இந்த ஆட்டத்தில் கூட கில்லு வந்து 8 ரன்களிலும் திலக் வர்மா டக் அவுட் ஆகியும் வெளியேற ஜெய்ஸ்வால் தொடக்கத்தில் அபாரமாக நின்று ரன்களை சேர்த்தார். அது ஒரு காரணமாக சொல்லப்படுதுங்க. தென்னாப்பிரிக்கா பவுலர்களை தைரியமாக எதிர்கொண்டு அவர் 41 பந்துகளில் 60 ரன்களை சேர்த்து பின்னால் வரும் வீரர்களுக்கு ஊக்கத்தை கொடுத்தார். இந்த போட்டியிலே இந்திய அணி வெற்றி பெற்றதற்கு முக்கிய காரணம் சூரியகுமார் யாதவின் அபார சதம்தான். வழக்கம் போல் அவர் தென்னாப்பிரிக்கா பந்து வீச்சை பிரித்து மேய்ந்தார். 8 சிக்சர்கள் 7 பவுண்டரிகள் என 56 பந்துகளில் 100 ரன்கள் குவித்தார். மற்ற வீரர்கள் யாரும் நிலைத்து நின்று ரன்களை சேர்க்காத நிலையில் சூரியகுமார் யாதவ் ஆட்டம் தனி ஆளாக இந்தியாவுக்கு வெற்றியை தேடி தந்தது. இதேபோன்று இந்த ஆட்டத்தில் இந்தியா வெற்றி பெற்றதுக்கு 3வது காரணம் இந்தியாவின் தொடக்க பவுலிங் தான். கடந்த போட்டியில் 3 புள்ளிகள் 3 ஓவரில் எல்லாம் 50 ரன்களை தென்னாப்பிரிக்கா கடந்தது. ஆனால் இம்முறை முகமது சிராஜ் முதல் ஓவரிலே ரன் எதுவும் கொடுக்காமல் கடும் நெருக்கடியை ஏற்படுத்தினார். இதேபோன்று முகேஷ்குமார் தன்னுடைய முதல் ஓவரிலே விக்கெட் எடுத்து அசத்தினார். இது தென்னாப்பிரிக்காவுக்கு கடும் நெருக்கடியை கொடுத்தது. இதேபோன்று ஹர்தீப் சிங் 2 ஓவரில் 13 ரன்கள் மட்டுமே விட்டுக் கொடுத்து ஒரு விக்கெட்டை கைப்பற்றினார். இந்திய அணி வெற்றி பெற்றதுக்கு 4வது முக்கிய காரணமாக பார்க்கப்படுவது குல்தீப் யாதவின் மாயாஜால பந்துவீச்சு தான். அவர் 2.5 ஓவர்களில் 17 ரன்களை மட்டுமே விட்டுக் கொடுத்து 5 முக்கிய விக்கெட்டுகளை கைப்பற்றினார். இதன் மூலம் தென்னாப்பிரிக்கா 95 ரன்களில் ஆட்டமிழந்தது அப்படின்னே சொல்லலாம். ஸோ தென்னாப்பிரிக்காவை பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய அணியாக பார்க்கப்பட்டாலும் போன டைமில் வந்து பார்த்திங்கன்னா 15 ஓவர்லேயே 153 அடித்தாலும் இந்த முறை 15 ஓவர் கூட அவங்க நிற்க முடியாத சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பதிலடி அப்படின்னு கூட சொல்லலாம் இந்திய அணியை பொறுத்த வரைக்கும். பட் தொடரை கைப்பற்ற முடியல, இருந்தாலும் நம்ம வந்து பார்த்திங்கன்னா சமன் செஞ்சுருக்கோம் அப்படின்னே சொல்லலாம். ஸோ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய சிக்கலாக பார்க்கப்படுது. இப்போ ஜெய்ஸ்வாலை பொறுத்தவரை சூரியகுமார் யாதவ் நேற்று 100 அடித்தார் 56 பாலுக்கு. ஸோ உண்மையாலுமே வந்து பார்த்திங்கன்னா சிறப்பாக நம்ம பாராட்டியே ஆகணும். ஜெய்ஸ்வால் அவரும் வந்து பார்த்திங்கன்னா 60 ரன் அடித்தார். பட் அவங்க 2 பேர்த்தை தவிர நேற்றைய போட்டியில் வந்து பார்த்திங்கன்னா யாரும் பெருசாக சோபிக்கலை அப்படின்னே சொல்லலாம். மேபி இப்படியே இவங்க 2 பேரும் ஒரு கட்டத்தில் சொதப்பும் போது இந்திய அணி வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய சோதனையை மேற்கொள்ள வேண்டிய சூழ்நிலை ஏற்படுதுங்க. ஸோ இதுக்கு தான் நம்ம சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா, ஒரு டீமில் அட்லீஸ்ட் 3 பிளேயர் வந்து நல்லா சிறப்பாக செயல்பட்டாங்களே போதும். ஏன் 3 பிளேயர் மட்டும் சொல்கிறோம், மற்றவங்களாம் தேவையில்லையா அப்படிங்கிற மாதிரி நீங்கள் கேட்டிங்கன்னா போதுங்க. 3 பிளேயர் நல்லா சோபிக்கும் போது அணியோட ஸ்கோர் 180 ஈஸியாக தாண்டிடும். மற்றவங்க வரவங்கள சொற்ப ரன்கள் அவுட் ஆனால் கூட 200 ரன்னை ஈஸியாக வந்து பார்த்திங்கன்னா இது பண்ணிடலாம். பட் நேற்றைய போட்டியில் 200 அடித்ததுக்கு சூரியகுமார் யாதவ் ஒரு அதிரடி ஆட்டம் திடீர்னு காட்டினதுனால தான். பட் இந்த மாதிரி அதிரடி ஆட்டம் எல்லா போட்டியிலையும் நம்ம காட்ட முடியாதுல்லவா? ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா எப்போவுமே இப்போ ஜெய்ஸ்வால் நேற்று ஓரளவுக்கு நல்லா பெர்ஃபார்ம் பண்ணி 60 ரன் கொடுத்தாரு. சூரியகுமார் யாதவ் 100 கொடுத்தாரு. பட் சுபம் கில் போன்றவர் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக சிறப்பாக விளையாடி இருக்கணும். பட் நிறைய பேர் வந்து சொல்லக்கூடிய விஷயங்கள், சுபம் கில்லை எடுத்துட்டு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கைக்வாடை உள்ளே இறக்கிக்கலாம். ஏன்னா கைக்வாட் ரொம்ப நல்லா சிறப்பாக பண்ணுறாரு, அவரை உள்ள தூக்கிட்டு வந்தலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ திலக் வர்மாவும் தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா சொதப்பிட்டு தான் இருக்காரு. பின்னாடி வரக்கூடிய ஜிதேஷ் வர்மாவும் அப்படி தான் இருக்காரு. பட் ரிங்கு சிங் அப்பப்போ காப்பாற்றினாலும் பாருங்கள், நேற்று இப்போ நம்ம சொல்லுவோம் ரிங்கு
சிங் ரொம்ப சிறப்பான பிளேயர் அப்படிங்கிற மாதிரி தான் தொடர்ந்து சொல்லிட்டு வரோம். பட் போன போட்டியில் நல்லா விளையாண்டுருந்தார். பட் இந்த போட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா சொதப்பிட்டார். ஸோ அப்படி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டீம் அப்படின்னு எடுக்கும்போது ஒரு சிலர் சொதப்ப தான் செய்வாங்க, ஒரு சிலர் நல்லா தான் விளையாட செய்வாங்க. பட் அப்படி இருந்தாலும் நம்ம வந்து ஒரு டீமில் 3 பிளேயர் கண்டிப்பாக அது வந்து இவங்க கண்டிப்பாக விளையாடுவாங்க. இப்போ அட்லீஸ்ட் 3 பேர் வந்து நல்லா சிறப்பாக செயல்பட்டுருவாங்க. 7ல் 3 அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் ஈஸியான விஷயம் தான். அந்த 3 பேராவது சிறப்பாக ஆனால் அந்த 3 பேர் யாருன்னு நம்ம சொல்ல தேவையில்ல. யாரா வேணா இருக்கலாம். அது யார் வேணா அன்றைய நாள்ல அவங்களுக்கு யாருக்கு லக் இருக்கோ, மேபி யார் ஃபார்ம்ல இருக்காங்களோ அவங்க வந்து நல்லா சிறப்பா பண்ணலாம். பட் அது வந்து பார்த்தீங்கன்னா, இந்திய அணியில வந்து இப்போ மேபி 2 பேர் பண்ணிட்டு இருக்காங்க. நேத்தைய போட்டியில 2 பேர் சொல்லலாம். அது ஜெய்ஸ்வால், யாதவா கூட இருக்கலாம். மேபி அது யாரா வேணா இருக்கலாம். சொல்ற ஒரு பேச்சுக்கு வந்து இப்போ இவங்க 2 பேர் பண்ணது ஓகே. பட் அடுத்த போட்டியிலேயும் இவங்களே பண்ணணும்னு நம்ம எதிர்பார்க்கக்கூடாது. மத்த பிளேயர்ஸும் கண்டிப்பா வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 3 பிளேயர்ஸ் இந்த மாரி ஸ்கோர் பண்ணும்போது தான் இந்திய அணியோட வெற்றி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம உறுதி செய்யப்படும். தொடர்ந்து எல்லா போட்டிகள்லையும் ஒரு சிறப்பான ஒரு பேட்டிங்கும் சரி, பவுலிங்கும் சரி நம்ம வந்து வெளிப்படுத்த முடியும் அப்படின்னே சொல்லலாம். சரி ஓகே, நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்திய அணியில இப்ப சுபம் கில் இருந்தா பரவாயில்லன்னு நினைக்கிறீங்களா? இல்ல அவர் வந்து 50லயே அதாவது ஒன் டேல நல்லா பெர்ஃபார்ம் பண்றாரு. அதனால தூக்கி அவர் ஒன் டேலயே போட்டுட்டு கெய்க்வாட தூக்கிட்டு வந்து T20ல போட்டுறலாம்னு நினைக்கிறீங்களா? உங்களோட தனிப்பட்ட கருத்து என்ன அப்படிங்கிறத கீழ கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க. இதே போல பல தகவல் தெரிஞ்சுக்கொள்ள நம்ம சேனலை உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ.